गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ஸ்ரீஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை. ஹேவிலம்ப நாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம், அதாவது தை மாதம், சுக்ல பஞ்சமி. இன்றைக்கி வசந்த பஞ்சமின்னு ரொம்ப புண்ணியமான நாள். இன்றைக்கி சுக்ல பஞ்சமி. பூர்வ பாத்ரபதா நட்சத்திரம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியாயம் பண்ண போகிறோம். இந்த சில அத்தியாயங்களில் விருத்ராசுர வதத்தை பற்றி சொல்கிறாள். இந்த 12வது அத்தியாயத்தில் இந்திரனால் விருத்ராசுரன் கொல்லப்படுகிறான். அதை இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். விருத்ரன்கிற அசுரனை உண்டாக்கினவர் துவஷ்டா. என்ன காரணம்னா, துவஷ்டாவனுடைய புத்திரனான
விஸ்வரூபன் இந்திரனால் புரோகிதனாக வரிக்கப்பட்டு தனக்கு புரோகிதனாக வச்சிருந்தான் இந்திரன். அவன் மேலே சந்தேகம் வந்து அவனையே கொண்டு விட்டான் இந்திரன். அது பிரம்மஹத்தி தோஷம். இதை பொறுக்க முடியாமல் துவஷ்டா என்ன பண்ணால், அவர் மந்திர சக்தியினால், அவரும் மந்திரஜர், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அசுரனை உண்டாக்கினார். விருத்திரன்னு பேர். அவனை பேரே இந்திரசத்ருன்னு சொல்லி உண்டாக்கினார். இந்திரன் நீ கொல்லறதுக்காக பிறந்தவன் நொட்டு. அந்த விருத்திரன் கொடூரமாக இந்திரனை நோக்கியும் தேவதைகளை நோக்கியும் சண்டை போட்டுருந்தான். அப்பொழுது இந்திரனுக்கே பயம் ஏற்பட்டு. ஆனால் விருத்திரன் இந்திரனை உற்சாகப்படுத்தினான். அவனுடைய கூட்டத்தில் இருந்த அசுராலெல்லாம் ஓட ஆரம்பித்தாள் முதுகை காட்டிண்டு. அப்போ அவள்கிட்ட சொன்னான், மோட்சத்தை அடைவதற்கு 2 மார்க்கங்கள் இருக்குது. ஒன்று யோகாபியாசம் பண்ணி யோகத்தினால மோட்சம் அடையலாம். இன்னொன்று சண்டை காலத்தில் முன் வச்ச காலை பின்வாங்காமல் எதிர்த்து சண்டை போட்டு அதில் வீர மரணம் அடைஞ்சால் அப்பவும் மோட்சம் அடையலாம். அதனால் நான் வீரமாக போய் இந்திரனோட சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு வந்தான். இந்திரனுக்கே பயமாக போயிடுத்து. அவன் வஜ்ராயுதத்தை வச்சுருந்த இந்திரனுக்கே இவனை பார்த்து பயமாக ஏற்பட்டுது. அப்போது இந்திரனை உற்சாகப்படுத்தினானாம் இந்த விருத்திரன். அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள். துவாதசே அதிவிஷண்ணேன ஸ்வயமுத்சாகிதேன தூ மகேந்திரேண மகாயுத்தே விருத்ரஸ்ய வதைர்யதே. இந்த 12வது அத்தியாயத்தில் அதிவிஷண்ணேன ரொம்பவும் கவலைப்பட்டு இந்திரன் இந்த விருத்திரனோட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க போகிறோம்னு கவலைப்பட்டானா. ஆனால் விருத்திரன் அந்த இந்திரனுக்கே உற்சாகப்படுத்தினானாம். சண்டையில் திரும்பி வாங்கப்படாது, பயப்படப்படாது, ஜெயம் அபஜயம் எது இருந்தாலும் அதை பிரசாத புத்தியோடு ஏற்றுக்கணும் நான் சொல்லி இந்திரனையே உற்சாகப்படுத்தினானாம். அதனால் இந்திரன் பெரிய யுத்தம் போட்டு விருத்திரனை கொன்னான்னு இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே 12ஓऽத்தியாயः. ஸ்ரீ ரிஷிருவாச்ச. ரிஷின்னா சுகர் பிரம்மத்தை சொல்கிறாள். சுகர் பரீட்சித்துக்கு சொல்கிறாள். ஸ்ரீ ரிஷிருவாச்ச. ஏகம் ஜிஹாசுர் நிருபதேகமாஜௌ மிருத்யும் வரம் விஜயான் மன்யமானः சூலம் பிரகிருஹ்யாப்யபதத் சுரேந்திரம் யதா மகாபுருஷம் கைதபோப்சு. விருத்திரன் முன் வச்ச கால பின்ன வாங்காமல் வீர மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த இந்திரனை போய் கொல்லணுங்கிறதாக ரொம்ப உற்சாகத்து கூட எப்படி பகவான் புருஷோத்தமன் மகாபுருஷன் ஸ்ரீமன் நாராயணன் கைட்டபனுங்கிற அசுரனை கொல்வதற்காக முன் ஓடி போய் சண்டை போட்டாரோ, அந்த மாதிரி தீரியமாக இந்திரன் நோக்கி தன்னுடைய சூலத்தை எடுத்துட்டு சண்டை போட வந்தான் நாள். ததோ யுகாந்தாக்னி கடோர ஜிஹ்வம் ஆவித்யசூலம் தரசா சுரேந்திரः க்ஷிப்த்வா மகேந்திராய வினத்ய வீரோ ஹதோசி பாபேதி ருஷா ஜகாத. விருத்திரன் இந்திரனை நோக்கி சண்டை போடுறதுக்காக ரொம்ப உற்சாகத்தோடு கூட கம்பீரமாக பாஞ்சின்னு வந்தானாம். எப்படி பாஞ்சின்னு வந்தான் நாள், யுகாந்த அக்னி மாதிரி நாள். பிரளயாக்னி எப்படி வருமோ கடன்னு ஒரு செகண்டில் எல்லாத்தையும் எரிச்சுவிடும். இப்போ கலிஃபோர்னியாவில் பார்த்தோம், ஆயிரக்கணக்கான வீடுகளெல்லாம் 5 நிமிஷத்தில் எரிஞ்சு போச்சுங்கிறான். இதெல்லாம் யுகாந்த அக்னி இல்லை, சாதாரண அக்னி. அப்போ பிரளய காலத்து அக்னிங்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். விஸ்வம் பூராத்தையும் ஒரு செகண்டில் அழிச்சு விடுமா அப்பேற்பட்ட அக்னி. அது மாதிரி யுகாந்த அக்னி மாதிரி நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு ஓடி வந்தானாம் அவனுடைய சூலத்தை தூக்கிண்டு. இந்திரன் நான் கொல்ல போகிறேன், இந்த மகாபாபியான இந்திரன் பிரம்மஹத்தி பண்ணவன், குருத்ரோகம் பண்ணவன், அவனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பாஞ்சின்னு வந்தான் நாள். ததோ யுகாந்தாக்னி கடோர ஜிஹ்வம் ஆவித்யசூலம் தரசா சுரேந்திரः. அவனுடைய சூலம் எப்படிப்பட்ட சூலம் நாள், யுகாந்தாக்னி மாதிரி ஜொலிக்கிறதாம். அது தூக்கின்னு வந்தானாம். க்ஷித்வா மகேந்திராய வினத்ய வீரः ஹதோசி பாபேதி ருஷா ஜகாத. ஏ பாப்பாத்மாவே, ஏ குருத்ரோகியே, ஏ பிரம்மஹத்தியே பண்ணவனே, உன்னை கொல்ல போகிறேன்னு தாவிச்சு குதிச்சுன்னு வந்தானாம்.
ख आपतत्तद्विचलद् ग्रहोल्कवत् विरीक्ष्य दुष्प्रेक्ष्यम् अजातविक्लवः वज्रेण वज्री शतपर्वणाच्छिनत् भुजं च तस्योरग ராஜபோகம். ஆகாசத்தில் குதிச்சுன்னு வந்தானாம் விருத்திரன். தன்னுடைய சூலத்தை, அதுவும் பிரகாசமான சூலத்தை எடுத்துன்னு வந்தானான். இப்படின்னால் ஆகாசத்தில் நட்சத்திரங்கள்லாம் கீழே விழுந்ததுன்னா எப்படி எரிஞ்சின்னு விழுமோ அப்படி எரிஞ்சின்னு விடுற கிரகங்கள் மாதிரி குதிச்சுன்னு வந்தானாம் அந்த விருத்ராசுவன். அவனுடைய சூலம், பிரகாசிக்கிற சூலம் இருக்கே, நெருப்பு மாதிரி எரியிற சூலம், அதை கண்ணால் பார்க்கவே முடியலையாம் இந்திரனால். அதை பார்ப்பதற்கே பயந்துட்டு இருந்தானாம். அந்த சூலத்தை தன்னுடைய வஜ்ராயுதத்தினால சுக்குநூறாக பொடி போட்டு பண்ணானாம் இந்திரன். இந்த விருத்திரனுடைய கைகள் இருக்கே, அது வாசுகிங்கிற பாம்பு, மலைப்பாம்பு மாதிரி பெரிய கைகள். அதை கையை வெட்டினானாம் இந்திரன். அது சொன்னாள். ख आपतत् तद्विचलत् ग्रहोल्कवत् निरीक्ष्य दुष्प्रेक्ष्यम् अजातविक्लवः वज्रेण वज्री शतपर्वणाच्छिनत् भुजं च तस्योरगराजभोगम् छिन्नैकबाहुः परिघेण वृत्रः संरब्ध आसाद्य गृहीतवज्रं हनौ तताड इन्द्रमथामरेन्भं வஜ்ரம் சகஸ்தான்யபதன்மகோனஹ. அந்த விருத்திரனுடைய கைகள் வெட்டப்பட்டன. கைகள் ரெண்டையும் இழந்தவனாக இருந்தால் கூட இந்த விருத்திரன் என்ன பண்ணான், ரொம்ப கோபத்தோடு கூட இந்திரனை நோக்கி முன்னோக்கி வந்தானாம். அந்த இந்திரனுடைய கன்னத்தை ரெண்டையும் அடித்து தன்னுடைய கதையினால், இரும்பு கதையினால் அடித்தானாம். அந்த இந்திரன் எந்த ஒரு ஐராவதங்கிற யானை மேலே ஏறின்னு இருந்தானோ அந்த ஐராவதத்தையும் தன்னுடைய இரும்பு கதையினால் அடித்து அதனுடைய முகத்தை நோக்கி அடித்தானாம். அந்த வேகத்தில் இந்திரன் கைகளில் இருந்த வஜ்ராயுதம் கீழே விழுந்துடுத்துனாள். சின்னைக பாகு பரிகேண விருத்ரஹ சம்ரப்த ஆசாத்திய கிரஹீத வஜ்ரம் ஹனௌ ததாட இந்திரமதாமரேபம் வஜ்ரம் சஹஸ்தான்யபதன்மகோனஹ. இந்திரனுடைய கைகளில் இருந்த வஜ்ராயுதம் கீழே விழுந்தது. விருத்ரஸ்ய கர்மாதி மகாத்புதம் தத் சுராசுராச்சாரண சித்தசங்காः அபூஜயன்ஸ்தத் புருஹூத சங்கடம் நிரீக்ஷ்ய ஹாஹேதி விசுக்ருஷுஹு பிருஷம். சுத்தி இந்த சண்டையை பார்க்க வந்திருந்த தேவாள்கள், அசுராள்கள், சாரணாள், சித்தாள், இப்படி பல தேவதைகள்லாம் இந்த சண்டையை, விருத்திரனுக்கும் இந்திரனுக்கும் நடக்கிற சண்டையை பார்க்குறதுக்காக வந்திருந்தாளாம். அவள்லாம் பார்த்துவிட்டு இந்த விருத்திரன் செஞ்ச ஒரு பெரிய காரியத்தை பார்த்தாள். இந்திரனுடைய கையில் இருந்த வஜ்ராயுதியை நழுவ விட முடியாது பண்ணானே, அதை பார்த்து ஆஹான்னு சத்தம் போட்டாளாம். விச்சுக்ருஷுகு ஆஹேதி, ஆஹாஹா இப்பேற்பட்ட சண்டையை நாங்கள் பார்த்தது இல்லையேன்னு ஆச்சரியப்பட்டு போனாலாம். புருஹூத சங்கடம், இந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை பார்த்து அவளால் பொறுக்க முடியலையாம். இந்திரனையே அடித்து கீழே தள்ளுறானே, அவன் வஜ்ராயுதத்தை கீழே விழ முடியா செஞ்சானே, இந்த விருத்திரனுடைய பராக்கிரமத்தை பாருன்னு ஆச்சரியப்பட்டாளாம். விருத்திரஸ்ய கர்மாதி மகாத்புதம் தத்து, ரொம்ப அற்புதமான கர்மாவான விருத்திரன் பண்ண அந்த காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாளாம். சுராசுராச்சாரண சித்த சங்காக, தேவதைகள், அசுராள், சாரணாள், சித்தாள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாளாம். அபூஜயன் தத் புருஹூத சங்கடம், இந்த விருத்திரனை பூஜை பண்ணாலாம். உன்ன மாதிரி தைரியசாலியை பார்த்தது இல்லைன்னுட்டு. நிரீக்ஷாஹேதி விசுக்ருஷு பிருஷம் இந்திரோ ந வஜ்ரம் ஜகிருஹே விலஜ்ஜிதா ச்யுதம் ஸ்வஹஸ்தாத் ஹரிசந்நிதௌ புனः தமாக விருத்ரோ ஹர ஆத்த வஜ்ரோ ஜகிஸ்வசத்ரும் ந விஷாத காலஹ. தன் கையிலேருந்து நழுவ விட்ட வஜ்ராயுதத்தை திருப்பி போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்பட்டானா இந்திரன். தன்னுடைய கைகள்லேருந்து வஜ்ராயுதத்தையே கீழே விழ முடியாது செஞ்சானே இந்த விருத்திரன். இன்னும் ரொம்ப சங்கோச்சப்பட்டு he became ashamed, ரொம்ப தன்மானம் இழந்தவன் மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டு திருப்பி போய் அந்த வஜ்ராயுதத்தை கையில் எடுக்கணும்னு தோணவே இல்லையா அவனுக்கு. இதை பார்த்துவிட்டு விருத்திரன் அவனை உற்சாகப்படுத்தினானாம். ஏ இந்திரா, சண்டையிலேருந்து ஜெயம் அப்பஜெயம் எது வேணால் வரலாம், அதுக்காக பயந்துட்டு நீ சண்டை போடாமல் இருக்கலாமா? மறுபடியும் போய் உன் கீழேந்து உன் வஜ்ராயுதம் கீழே விழுந்த வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு உன்னுடைய
விரோதியான என்னோட சண்டை போடு. இப்பொழுது வந்து துக்கப்படவோ சங்கோச்சப்படவோ ஏற்படக்கூடிய தருணம் அல்ல இது, சண்டை சமயம் இது. யாருக்கு வேணாலும் ஜெயம் ஏற்படலாம், தைரியமாக சண்டை போடுன்னு உற்சாகப்படுத்தினானாம் விருத்திரன். இந்திரோ ந வஜ்ரம் ஜகிருஹே விலஜ்ஜிதா च्युतं स्वहस्ताद् हरिसन्निधौ पुनः तमाह वृत्रो हरात वज्रो ஜகி ஸ்வசத்ரும் ந விஷாத காலஹா. இது விஷாத காலம் இல்லை, இது வருத்தப்படக்கூடிய காலம் இல்லை, சங்கோஜப்படக்கூடிய காலம் இல்லை. போய் புனக உன்னுடைய வஜ்ராயுதம் கீழே அடித்து கீழ் தள்ளினேனே, அதை எடுத்துன்னு சண்டை போடுன்னு உற்சாகப்படுத்தினானாம். யுயுத்சதாம் குத்திர சிதா ததாயினாம் ஜயசதைகத்ர ந வை பராத்மனாம் வினைகமுத்பத்தி லயஸ்திதீஸ்வரம் சர்வஜமாத்யம் புருஷம் சனாதனம். விருத்திரன் இந்திரனை பார்த்து உபதேசம் பண்ண ஆரம்பித்தான். ஹே இந்திரா, யாருக்குமே சண்டை காலத்தில் ஜெயங்கிறது நிச்சயமல்ல. யார் வேணால் ஜெயிக்கலாம், யார் வேணால் தோக்கலாம். பகவானுடைய சித்தம் எப்படியோ அப்படி தான் நடக்கும். இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் முன்னாடியே எழுதி வச்சிருப்பார் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் என்று. அதனால் அதை கண்டு பயந்துவிடப்படாது, அப்பமா வேலையை செய்யணும். பகவான் ஸ்திதி அப்புறம் இந்த அவர் உண்டாக்கின விஸ்வத்தை சம்ரக்ஷணை பண்ணுறது அழிக்கிறது எல்லாம் பண்ணுறவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய ஆக்ஞப்படி தான் எல்லாம் நடக்கிறது. அவர் யாரை வந்து ஜெயமாக உண்டாக்கணும் யாரை அபஜெயம் பண்ணணுங்கிறதுலாம் தெரியும். அதனால் நீ துளி கூட அதை பற்றி சிந்தனை பண்ணால, என்ன வருங்கிறத நினைக்காமல் கர்மண்யேவ அதிகாரஸ்தே, உன்னுடைய டியூட்டி என்னென்னா சண்டை போட வேண்டியது, என்னோட சண்டை போடுனானா. யுயுத்சதாம் குத்ரஜிதாத்த ஆததாயினாம் ஜயசதைகத்ர ந வை பராத்மனாம் வினைகமுத்பத்தி லயஸ்திதீஸ்வரம் சர்வஜமாத்யம் புருஷம் சனாதனம். லோகாஹ சபாலாயஸ்யேமே ஸ்வசந்தி விவசாவசே த்விஜா இவ சிச்சாபத்தாஹ சகாலைஹ காரணம். இந்த விஸ்வத்தில் இருக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் எல்லா கிரகங்களுக்கும் அதிதேவதைகளாக இருக்கிறவாள், எல்லா லோகபாலாள். இவன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் ஸ்ரீமன் நாராயணன். அவருக்கு கீழே தான், அவருடைய அத்தியக்ஷத்தில் தான் எல்லாம் இயங்குகின்றன. அவர் நினச்சபடி தான் எல்லாம் நடக்கிறது. அவர் தான் ஜெயம் அபஜெயம் எல்லாத்தையும் நிர்ணயிக்க வேண்டிய பரமபுருஷன். எல்லா லோகபாலாள் எல்லா ஜீவராசிகள் எல்லாரும் எப்படி இருக்கான்னா, எப்படி ஒரு வலையில் மாட்டின்ற பட்சிகணங்கள் மாதிரி. ஒரு வேடன் வலையை போட்டான்னா வலைக்குள்ளே எல்லா பட்சிகளும் மாட்டிடணும். ஆகாரத்தை தின்னுண்டே இருக்கிறத வலையை போட்டு அதை மாட்ட வச்சுடுவான். அதுக்குள்ளே அதுகள்லாம் தின்னுண்டே இருக்கும்னே, வலை விழுந்து கொடுத்தேன்னு தெரியாது அதுக்கு வெளியில் எங்கேயும் போக முடியாது, மாட்டினுடும். அப்பவும் இருக்கிற தானியங்களை சாப்பிடணும், கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருக்கும், தான் வலையில் மாட்டினோன்னு தெரியாமல். அப்படி தான் இந்த லோகபாலாலாம் இயங்குகின்றார்கள். அதனால் நீயும் அப்படி தான் இயங்குகின்ற. அதனால் நீ சண்டை போடுறதை சண்டை போடுவேன் நான். ஓஜஸ்ஸகோ பலம் பிராணம் அமிர்தம் மிருத்யுமேவச்ச தமஜ்ஞாய ஜனோ ஏதும் ஆத்மானம் மன்யதே ஜடம். நம்மளாம் எப்படி இயங்குகின்றோம் என்றால், இந்திரியங்கள், பிராணன், உடம்பில் இருக்கிற பலம், பிராணசக்தி, இதனால் இயங்குகின்றோம். நமக்கெல்லாம் சாஸ்வதமாக மிருத்தம் அமிர்தம்னு ரெண்டு உண்டு. அமிர்தம்னா இம்மார்டாலிட்டி, மிருத்தம்னா இறப்பு ஏற்படுவது. இதெல்லாம் பகவானுடைய பிரேரணையினால் ஏற்படக்கூடிய விஷயம். அதை தெரியாமல் அவித்தியில் மாட்டின்றவாள்னா என்ன நினச்சிட்டுருக்காள், இந்த உடம்பு இருக்கே அதுதான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது, இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் தான் எல்லாம் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிறா அவித்தியினால். அக்ஞாய பகவான் தான் எல்லாத்தையும் அவருடைய பிரேரணையில் நடக்கிறதுங்கிறது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாள் சொன்னான் விருத்திரன் இந்திரனை பார்த்து. அதாவது இந்திரன் தன்னுடைய பராக்கிரமத்தினால்தான் ஜெயம் ஏற்பட போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படி இல்லைப்பா, இது ஈஸ்வர பிரேரணைங்கிறத எடுத்து உபதேசம் பண்ணுறான் விருத்திரன். ஓஜஸ்ஸகோ பலம் பிராணம் அமிர்தம் மிருத்யுமேவச்ச தம் அக்ஞாய ஜனோ ஹேதும் ஆத்மானம் மன்யதே ஜடம். இந்த ஜடமான இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் என்ன நினச்சினோடுறது, தன்னாலுடைய சக்தினாலே எல்லாம் இயங்குகின்றனன்னு நினச்சிக்கிறதா. யதா தாருமயி நாரி யதா பத்ரமயோ மிருகா
ஏவம் பூதானி மகவன் ஈஷதந்திராணி வித்தி போஹோ. நீ எப்படி தெரியுமா நினச்சிக்கணும், நம்மளாம் எப்படி ஏங்குகின்றோம் தெரியுமா? எப்படி யதா தாருமயி நாரி, ஒரு மரத்தினால மரப்பாச்சி பண்ணி வச்சுருக்காள். சில சமயம் மரப்பாச்சிக்குள்ளே ஏதான ஒரு மோட்டரை வச்சுருப்பேன், அது கையை தூக்கும் காலை தூக்கும் எல்லாம் பண்ணும். அப்போ அந்த மரப்பாச்சி என்ன நினச்சிக்கப்படாது, தன்னுடைய சக்தினாலேயே தான் இயங்குவதாக நினச்சிக்கப்படாது. அதை இயக்க வைக்கிறது ஒரு பேட்ரி. அதே மாதிரி யதா பத்திரமயோ மிருகா, கடையில் போனால் வாங்கலாம் ஒரு மான், அதுக்குள்ளே பேட்டரி வச்சுருக்கும், அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கும், நடக்கும். அது அதனுடைய சக்தியினால் நடக்கலை, இந்த பேட்டரி பவர்னால் ஓடுது. அதே மாதிரி தான் இந்த பூதங்கள் எல்லா ஜீவராசிகளும் பகவன் ஈஷ தந்திராணி வித்தி போகோ, பகவானுடைய பிரேரணையினால் அவர் உள்ள வச்சிருக்கிற பேட்டரி பவர்னால எல்லாம் இயங்குகின்றன. அதனால்தான் நானும் இயங்குகின்றேன், நீயும் இயங்குகின்றாய். இதனால் அதை நினச்சின்னு சண்டை போடும் நான். யதா தாருமயி நாரி யதா பத்திரமயோ மிருகா ஏவம் பூதானி பகவன் ஈஷதந்திராணி வித்தி போஹோ. புருஷ பிரகிருதி வியக்தம் ஆத்மா பூதேந்திரியாசயாக சக்னுவந்தி அஸ்ய சர்காதோ நபினா யதனுகிரகாத். 3 விதமான புருஷாள். பகவான் மகாபுருஷன் பெருமாள்னு சொல்கிறது. அவர் காரணோதகசாயியாக விஷ்ணுவாக இருக்கார், கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக இருக்காள், க்ஷீரோதகசாயி விஷ்ணுவாக இருக்காள். இப்படி படுத்துட்டே இருக்கார். உதகசாயி உதகத்தில் படுத்துன்னு இருக்கார். காரணோதகசாயி காரணங்கிற சமுத்திரத்தில் படுத்துன்னு இருக்கப்பட்டவர். கர்ப்போதகசாயி இந்த விஸ்வம்பூராயும் படைப்பதற்காக ஏற்பட்ட கர்ப்பம் இருக்கே, அது தீர்த்தம், அதில் படுத்துன்னு இருக்கப்பட்டவர். க்ஷீரோதகசாயி பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கப்பட்டவர். அவர் எல்லா விதமான மாயைகள், எல்லா விதமான 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மகத்தத்துவம், இது எல்லாத்துக்கும் உள்ளே அடக்கி வச்சுருக்கப்பட்டவர். இது எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவர் தான். அவரே தான் இது எல்லாத்தையும் இயங்க செய்கிறார். அது எல்லாம் அந்த மகாபுருஷனான பெருமாள்கிட்ட இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் புருஷ பிரகிருதி வியக்தம் ஆத்மா பூதேந்திரியாசயாக சக்னுவந்தி அஸ்ய சர்காதோ நபினா யதனுகிரகாத். அதனால் இந்த படைப்புகள் எல்லாம் இத்தனையும் அவர் வச்சுருக்கார் மாயினால். அதனால் படைக்கப்பட்டவர், அதனால்தான் இயங்குகின்றன. நீயும் அதான் இறங்குகின்ற, நீ அதில் மாட்டினவன். நான் அவித்வானேவமாத்மானம் மன்யதே அனீஷமீஸ்வரம் பூதை சிருஜதி பூதானி கிரசதே தானி தைஸ்வயம். அவர் படைத்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் 300 ஜீவராசியை உண்டாக்குகின்றன, 300 ஜீவராசியை சாப்பிடுவதும் அதான். ஒரு புலி இருக்குன்னா அந்த புலி 200 ஜீவராசியை சாப்பிட்றது. ஆனால் அந்த புலியை 200 புலியிலேருந்து உண்டாக்குன மாதிரி தோன்றது. அதே மாதிரி இந்த ஜீவராசி, இந்த மானோ ஏதோ சாப்பிட்றதே, அதுவும் 200 மான்லேருந்து உண்டாத மாதிரி தோன்றது. ஆனால் இது எல்லாமே இந்த பகவானுடைய மாயை, பஞ்ச பூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், மகத்துவத்தம், இவைகள்லாம் வச்சுருக்கப்பட்ட மகாபுருஷனான பகவான்கிட்டேருந்து உண்டாக்கினதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாதவன் அவித்வான், அவித்தியில் மாட்டின்றவன். அந்த பகவான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குற, தோற்றுவிக்கிறவர். அதுதான் எல்லாரையும் அழிக்கிறவருங்கிறத புரிஞ்சினவன் தான் வித்வான். நான் அவித்வான் ஏவம் ஆத்மானம் மன்யதே அனீஷமீஸ்வரம். அவனுக்கு சுதந்திரன் இல்லை. அப்பேற்பட்ட ஜீவராசி என்ன நினச்சினுடுறான், தான் சுதந்திரங்கிறதாக மாயையில் மாட்டினவன் நினச்சிக்கிறான். நாள் பூதை சிருஜதி பூதானி கிரசதே தானி தைஸ்வயம். அந்த பரம்பொருள் தான் எல்லா சிருஷ்டியும் உண்டாக்கினவர், எல்லா சிருஷ்டியும் உள்ள இழுத்துக்கிறவரும் அவர் தான். நான் விருத்தன் ஆயுஸ்ரீஹி கீர்த்திரைஸ்வர்யம் ஆசிஷ புருஷஸ்யாஹ பவந்தியேவ ஹி தற்காலே யதா அனிச்சோர் விபர்யயாக. யதா அனிச்சோஹோ விபர்யயாக. ஒருத்தரும் விரும்புகிறதோ விரும்பாதோ அவள் இஷ்டமில்லாமலே எல்லா விதமான நன்மைகளும் அவளுக்கு கிடைக்கிறது, எல்லாம்னா அபஜயங்கள் ஏற்படுறது. ஒரு மனுஷன் இறப்பதற்கு விரும்புவதில்லை. இறப்பதற்கு தான் விரும்பாவிட்டால் கூட அவனுக்கு காலம் வந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கை முடிகிறது. அதே மாதிரி ஒருடைய சொத்து, சுதந்திரம், பெருமை, புகழ் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் அழியக்கூடிய வஸ்துக்கள்.
பர்மனண்ட் இல்லை, எல்லாம் காலக்கிரமேண அவனுடைய மரணம் வந்தபோது எல்லாம் போய்டுறதுனால் அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பரம்பொருள். நான் ஆயுஹு ஸ்ரீஹி கீர்த்திரைஸ்வர்யம், ஒருத்தனுடைய ஆயுசு, உன்னுடைய சொத்துக்கள், ஸ்ரீ கீர்த்திஹி யசஸ், ஐஸ்வர்யம் லார்ட்லினஸ், ஆசிஷா அவனுக்கு எல்லாரும் கொடுத்த ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் பகவானுடைய சம்பத்து, பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுத்தவர். அதெல்லாம் ஒரு காலம் வந்ததுன்னா முடிஞ்சு போயிடும். பவந்தியேவகி தற்காலே யதா அனிச்சோர் விபர்யாக, அவன் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ கூட அதுகள் முடிகிற காலம் வந்ததுன்னா முடிஞ்சு போயிடும். நான் தஸ்மாத் அகீர்த்தியசோ ஜயாபஜயோரபி சமஸ்யாத் சுக துக்காபியாம் மிருத்யு ஜீவிதயோஸ்ததா. ஆகையினால நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா இந்திரா, நம்ம எல்லாரும் அவருடைய பிரேரணையில் இருக்கப்பட்டவாள். அவர் ஒருத்தர் தான் பரதந்திர சுதந்திரன், பாக்கி எல்லாரும் பரதந்திரிகள், எல்லாம் மாட்டின்றவாள். பகவான் ஒருத்தர் தான் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கப்பட்டவர், எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கப்பட்டவர். பாக்கி எல்லாரும் இந்த ஜெயம் அப்பஜெயம், துக்கம் சுகம், பிறப்பு இறப்பு இதில் மாட்டின்றவாள். ஆகினாலே சுகமும் துக்கமும் ஏற்படுறது. இதெல்லாம் மனுஷனாக இருக்கப்பட்டவன், நல்ல வித்வானாக இருக்கப்பட்டவன் எல்லாத்தையும் சம பார்வையில் வச்சுக்கணும். நான் சத்வம் ரஜஸ்தமைதி பிரகிருத்தேத்னாத்மனோ குணாः தத்ர சாட்சிணமாத்மானம் யோ வேத சனபத்தியதே. யார் ஒருவனுக்கு இந்த 3 குணங்கள் இருக்கே, சத்வம் ரஜசு தமசு என்பது 3 குணங்கள், அது என்ன தனக்கு தன்னுடைய ஆத்மாவுக்கு ஆத்மா இதனால் பாதிக்கப்படாத ஆத்மாங்கிற வஸ்துங்கிறத புரிஞ்சின்றவன். இந்த தேகம் மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் தான் இதனால் பாதிக்கப்படும், ஆத்மா இதுக்கு வெளியில் பட்டதுங்கிறத தெரிஞ்சின்றவன் இருக்கானே, அவன்தான் ஆத்ம ஞானம் அடைந்தவன். அப்பேற்பட்ட இருந்தவன் இருக்கானே, அவன்தான் மோட்சத்தை அடைஞ்சவன், முக்தா சஏவ முக்தா. தத்ர சாட்சிணமாத்மானம் யோ வேத சனபத்தியதே. அவனுக்கு பந்தனம்ங்கிறது கிடையாது, அவன் முக்தி அடைஞ்சவன்கிறதா தெரிஞ்சுக்கணும். நீ அது தெரிஞ்சிக்காமல் இருந்தேன்னா நீ முக்தி அடைஞ்சவன் இல்லை, பந்தத்தில் மாட்டின்றவன் அர்த்தம். சத்வம் ரஜஸ்தமைதி பிரகிருத்தேத்னாத்மனோ குணாः தத்ர சாட்சிணமாத்மானம் யோ வேத சனபத்தியதே. அப்பேற்பட்டவன் மனுஷன் வித்வானவன், ஆத்ம ஞானம் அடைஞ்சவன், அவன்தான் முக்தா அப்படின்னு சொன்னான். பஷ்யமாம் நிர்ஜிதம் சத்ரு விருக்ணாயுதபுஜம் மிருதே கடமானம் யதாசக்தி தவ பிராணஜீர்ஷயா. என்ன பாருன்னு நான் விருத்துறன், நீ என் கையை வெட்டிவிட்ட, என்னை கை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, என் கையை வெட்டிவிட்ட, என்னுடைய சூலத்தை தவிடுபடியாக்கி தள்ளிவிட்ட. அப்போ கூட நான் பின்வாங்காமல் உன்னை கொண்டு விடணுங்கிற ஒரே கோலோடு கூட, ஜெயிக்கணுங்கிற கோலோடு கூட பாஞ்சு வந்துட்டுருக்கேன் பார்த்தியா. என்னுடைய உயிரை பணயம் வச்சு வரேன் நான், வீர மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்லைன்னுட்டு. அது மாதிரி நீ நினைக்க வேண்டும்டான். நான் பிராணக்ரஹோயம் சமரஹ இஷ்வக்ஷோ வாகனாசனா அத்திர ந ஞாயதே முஷ்ய ஜயோ அமுஷ்ய பராஜய. என்னுடைய எதிரியான இந்திரான்னு கூப்பிட்டான். இந்த சண்டை இருக்கே, எனக்கும் ஏற்பட்ட சண்டை, இது ஒரு தியூத்தம் மாதிரி, தியூத்தம் இது அதாவது கேம்பிளிங் மேட்ச் மாதிரி. கேம்பிளிங்கில் யார் வேணால் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். அதில் இந்த பகடைகளை விட்டெறிஞ்சால், அதாவது த்ரோ ஆஃப் டைஸ், அதில் எது விழும்னு தெரியாது. 7 விழலாம், 8 விழலாம், என்ன விழலாம் விழலாம். ஒருத்தன் ஜெயிக்கலாம், ஒருத்தன் தோக்கலாம். அந்த மாதிரி தான்டா இந்த சண்டையும். நீ ஜெயித்தாலும் இருப்பேன், நான் ஜெயித்தாலும் இருப்பேன், 2 பேரும் ஜெயிக்க முடியாது. அதனால் இது ஒரு கேம் ஆஃப் டைஸ் மாதிரி நினச்சிக்கோ. யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் சண்டை போடணும், தன்னுடைய பூர்ணமான சக்தியோடு கூட சண்டை போடணும்டான். நான் இதுக்கு சுகாச்சாரியா சொன்னால், இந்திரோ விருத்ரவச்ச ஸ்ருத்வா கதாலீகமபூஜயத் கிரஹீத வஜ்ர பிரகசன் தமாக கத விஸ்மயா. இவ்வாறாக விருத்திரனால் உற்சாகிக்கப்பட்ட இந்திரன் தன்னுடைய வெட்கத்தை மறந்து கீழே விழுந்திருந்த தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்திருந்தானாம். எப்பேற்பட்ட தான் சண்டை போடுற இந்த விருத்திரன்
இவ்வளோ ஞானமான உபதேசங்கள் எடுத்து சொல்கிறானேன்னு சொல்லி தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுத்தான்னு சொன்னால் சுகாச்சாரியால் பரீட்சித்துட்டேன். துளி கூட பயம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் அவன் சிரிச்சுண்டு விருத்திரனை பார்த்து பேச ஆரம்பித்தானாம் இந்திரன். அப்போ தான் தன்னுடைய இனிமையான விரோதியான விருத்திரன் மேலேயே ஒரு மதிப்பு ஏற்பட்டு தான் இந்திரனுக்கு பேச ஆரம்பித்தான் நாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே द्वादशोऽध्यायः. श्रीऋषिरुवाच श्रीऋषिरुवाच एवं जिहासुः नृपदेहमाजौ मृत्युं वरं विजयान् मन्यमानः शूलं प्रगृह्याभ्यपतत् सुरेन्द्रं यथा महापुरुषं कैटभोप्सु ततो युगान्ताग्निकठोरजिह्वम् आविध्यशूलं तरसा सुरेन्द्रः क्षिप्त्वा महेन्द्राय विनद्य हतोऽसि पापेति रुषा जगाद ख आपतद्विचलद्ग्रहोल्कवत् निरीक्ष्य दुष्प्रेक्ष्यम् अजातविक्लवः वज्री शतपर्वणाच्छिनत् भुजं च तस्योरगराजभोगं छिन्नैकबाहुः परिघेन वृत्रः संरब्ध आसाद्य गृहीतवज्रं हनौ तताडेन्द्रं अथामरेभं वज्रं च हस्तान्यपतन्मघोनः वृत्रस्य कर्माति महाद्भुतं तत् सुरासुराश्चारणसिद्धसङ्घाः अपूजयंस्तत् पुरुहूतसङ्कटं निरीक्ष्य हाहेति विचुक्रुषुः भृशम् इन्द्रो न वज्रं जगृहे विलञ्जितः च्युतं स्वहस्तात् हरिसन्निधौ पुनः तमाह वृत्रो हर आत्तवज्रो जहि स्वशत्रुं न विषादकालः युयुत्सतां कुत्रचित् आततायिनां जयः सदैकत्र न वै परात्मनां विनैकमुत्पत्तिलयस्थितीश्वरं सर्वज्ञमाद्यं पुरुषं सनातनं लोकाः सपालायस्येमे श्वसन्ति विवशावशे द्विजा इव शिचा बद्धाः सकाल इह कारणम् ओजस्सहो बलं प्राणम् अमृतं मृत्युमेव च तमज्ञाय जनो हेतुम् आत्मानं मन्यते जडम् यथा दारुमयी नारी
யதா பத்ரமயோ மிருகः யதா பத்ரமயோ மிருகः ஏவம் பூதானி மகவன் ஏவம் பூதானி மகவன் ஈஷதந்திராணி வித்தி போः ஈஷதந்திராணி வித்தி போः புருஷः பிரகிருதிர்வ்யக்தம் புருஷः பிரகிருதிர்வ்யக்தம் ஆத்மா பூதேந்திரியாசயாः ஆத்மா பூதேந்திரியாசயாः शक्नुवन्ति अस्य सर्गादौ शक्नुवन्त्यस्य सर्गादौ न विना यदनुग्रहात् न विना यदनुग्रहात् अविद्वानेवमात्मानम् अविद्वानेवमात्मानम् अविद्वान् एवमात्मानं मन्यते अनीशमीश्वरं मन्यते अनीशमीश्वरं भूतैः सृजति भूतानि भूतैः सृजति भूतानि ग्रसते तानि तैः स्वयं ग्रसते तानि तैः स्वयम् आयुश्रीः कीर्तिरैश्वर्यम् आयुश्रीः कीर्तिरैश्वर्यम् आशिषः पुरुषस्य याः आशिषः पुरुषस्य याः भवन्त्येव हि तत्काले भवन्त्येव हि तत्काले यथा निच्छोर्विपर्ययाः यथा निच्छोर्विपर्ययाः तस्मादकीर्त्ययशसो तस्मादकीर्त्ययशसः तस्मादकीर्त्ययशसोः जयापजययोरपि जयापजययोरपि जय अपजययोरपि जयापजययोरपि समस्यात् सुखदुःखाभ्यां समस्यात् सुखदुःखाभ्यां मृत्युजीवितयोस्तथा मृत्युजीवितयोस्तथा सत्वं रजस्तमैति सत्वं रजस्तमैति प्रकृतेः नात्मनो गुणाः प्रकृतेर्नात्मनो गुणाः तत्र साक्षिणमात्मानं तत्र साक्षिणमात्मानं यो वेद स न बध्यते यो वेद स न बध्यते पश्य मां निर्जितं शत्रु पश्य मां निर्जितं शत्रु वृक्णायुधभुजं मृधे वृक्णायुधभुजं मृधे घटमानं यथाशक्ति घटमानं यथाशक्ति तव प्राणजिहीर्षया तव प्राणजिहीर्षया प्राणग्लहोऽयं समरः प्राणग्लहोऽयं समरः इष्वक्षो वाहनासनः इष्वक्षो वाहनासनः अत्र न ज्ञायते मुष्य अत्र न ज्ञायते अमुष्य जयो मुष्य पराजयः जयो मुष्य पराजयः श्रीशुक उवाच श्रीशुक उवाच इन्द्रो वृत्रवचः श्रुत्वा इन्द्रो वृत्रवचः श्रुत्वा गतालीकमपूजयत् गतालीकमपूजयत् गृहीतवज्रः प्रहसन् गृहीतवज्रः प्रहसन् तमाह गतविस्मयः तमाह गतविस्मयः ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த 19வது ஸ்லோகத்திலேருந்து இந்திரன் விருத்திரனை நோக்கி பேச ஆரம்பித்தானாம் சிரிச்சுண்டு. ஏன்னா விருத்திரனால் உற்சாகிக்கப்பட்ட இந்திரன் திருப்பி வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துட்டு சண்டை போடணுன்னு வந்தான். அப்போது விருத்திரன் இவ்வளோ உற்சாகப்படுத்தினத்தை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு போய் இந்திரன் பேச ஆரம்பித்தானாம். இந்திர உவாச்ச அஹோ தானவ சித்தோசி யஸ்ய தே மதிரீத்ருஷி பக்தः சர்வாத்மனாத்மானம் சுஹிருதம் ஜெகதீஸ்வரம். ஏ அசுரனுடைய தலைவனான விருத்திரனே, உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய மனசில் இருக்கப்பட்ட ஒரு தீவிரமான எண்ணங்களையும் சண்டை போடணுங்கிற உற்சாகத்தையும் பார்த்து பகவான் பரமபுருஷனான பரமாத்மா மேலே வச்சிருக்கப்பட்ட உன்னோட அந்யாதிருஷ்யமான பக்தியும் பார்த்துவிட்டு நீ இவ்வளவு ஒரு சிரம தசையில் இருந்தபோது கூட, கையெல்லாம் எழுந்து சூலத்தை எழுந்து இருந்தபோது கூட, மனோதைரியத்தோடு கூட பகவான் மேலே ஒரு பரம பக்தியோடு கூட சண்டை போட வந்திருக்கியே. எந்த பகவான் எல்லாருக்கும் சுகிருதோ அவர் மேலே நீ நம்பிக்கையை வச்சு சண்டை போட வந்தியே, ரொம்ப ஸ்லாக்கியதமம். நான் அஹோ தானவ சித்தோசி சித்தாசி, நீ ரொம்பவும் சித்தன், எல்லாம் தெரிஞ்சின்றவன் நீ. யஸ்யதே மதிரீத்ருஷி, இப்பேற்பட்ட ஒரு மனோபாவம் இருக்கே உனக்கு, உன்னுடைய இனிமையான என்கிட்டயே என்னை உற்சாகப்படுத்துகிறியே.
பக்த சர்வாத்மனாத்மானம் சுகிருதம் ஜெகதீஸ்வரம். எல்லா பிராணிகள்கிட்டையும் ஜீவராசிகள்கிட்டையும் சுகிருதாம் சர்வதேகினாம். அப்பேற்பட்ட பகவான் மேலே நீ நம்பிக்கை வச்சு சண்டை போடுற. பவானதார்ஷீன் மாயாம் வை வைஷ்ணவீம் ஜனமோகினீம் யத்விஹாயாசுரம் பாவம் மகாபுருஷதாம் கதா. நீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் ஏற்படுத்தின மாயை இருக்கே, அது மாயைங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியில் வந்த மாதிரி தெரியுது உன்னுடைய பேச்சிலேருந்து. உன்னுடைய அசுர குணங்களை விட்டுவிட்டு நல்ல தெய்வ குணங்களை படைச்ச அசுரனாக இருக்கே நீ. நீ பிறப்பில் தான் அசுரனே தவிர நீ ரொம்ப உயர்ந்த பகவத் பக்தன் நீங்கிறத நீ நிரூபிச்சுட்டே உன்னுடைய வாக்கியத்தினால, உன்னுடைய சொற்கள்னால. பவானதார்ஷீன் மாயாம் வை, பகவான் மாயை சிருஷ்டி பண்ணவர், அதெல்லாம் நீ கடந்து வழியில் வந்துட்டே. வைஷ்ணவீம் ஜனமோகினீம், ஜனங்களை மோகிக்க செய்வதற்காக ஏற்படுத்தினவர் பகவான் இந்த மாயை, அதுலேருந்து வெளியில் வந்தவன் நீ. யத்விஹாயாசுரம் பாவம் மகாபுருஷதாம் கதா, நீ உண்மையிலேயே உயர்ந்த பரமபாகவதன் ஆகிட்டே நீ. நான் கல்விதம் மகதாச்சரியம் யத்ரஜ பிரகிருதேஸ்தவ வாசுதேவே பகவதி சத்வாத்மனி திருடாமதி. ஹே விருத்ராசுரா, அசுராள்னா இயற்கையிலேயே எப்படி இருப்பாள்னா, ஏன் அவளுக்கு அசுராள்னு பேருன்னா அவளுக்கு அவ்வளோ நல்ல பிரகாசமான புத்தி இருக்காதவாள். சுருனாக்க பிரில்லியன்ஸ்னு அர்த்தம். சுரஹானா ஒன் ஹூ இஸ் பிரில்லியன்ட். பிரில்லியன்னா நல்லா தேஜஸ்வின்னு அர்த்தம், நல்ல புத்தி உள்ளவாள், பிரகாசமான புத்தி தீக்ஷணம் உண்டவாள். அசுராள்னாலே என்னென்னா மந்த புத்தி அடைஞ்சவாள். அவளுக்கு இந்த ரஜோகுணங்கள் தமோ குணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அவளுக்கு அசுராள்னு பேர். நீ விருத்ராசுரா, நீ அசுர ஜாதியில் பிறந்தவனாக இருந்தால் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீ போய் அசுர ஜாதியில் போய் எப்படி பிறந்தேன்னுட்டு. இப்போ ஏற்பட்ட பரமபாகவதன், இப்போ ஏற்பட்ட தீக்ஷ்ணமான ஒரு ஆத்ம ஞானம் அடைஞ்சவன் நீ. பகவான் வாசுதேவன் மேலே இவ்வளவு பக்தி வச்சிருக்கிறவன், இவ்வளவு நல்ல குணங்கள் சத்துவ குணங்கள் அடைஞ்சவனாக இருக்கியே நீ. இது ஆச்சரியம் நாள். கல்விதம் மகதாச்சரியம் யத்ரஜ பிரகிருதேஸ்தவ வாசுதேவே பகவதி சத்வாத்மனி திருடாமதி. இயற்கையிலேயே ரஜோகுணம் தமோகுணம் படைத்த அசுரகுண குலத்தில் பிறந்தவனாக இருந்த போதிலும் கூட பகவான் வாசுதேவன் மேலே பக்தி வச்சு சத்துவமான குணங்களை அடைஞ்சவனாக இருக்கியே நீ. ஆச்சரியம் நான். யஸ்ய பக்திர் பகவதி ஹரௌ நிஸ்ரேயசேஸ்வரே விக்ரீடதோ மிருதாம்போதௌ கிம் க்ஷுத்ரை காதகோதகை. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மேலே அந்யாதிருஷ்யமான பக்தி வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவன் இந்த சம்சாரங்கிற சாகரம் இருக்கே அதை கடந்து அமிர்தங்கிற சமுத்திரத்தில் போய் முழுகுவன். அமிர்தங்கிற சமுத்திரத்தில் முழுகுவன். அவன் சாதாரண சாக்கடை தண்ணியில் போய் மாட்டிக்க மாட்டான். கிம் க்ஷுத்ரைஹி காதகோதகை, க்ஷுத்ர கோதகை உதகைஹி, சும்மா சின்ன ஒரு குட்டையில் போய் விழமாட்டான் அவன். பெரிய சாகரம், அமிர்தமயமான சாகரம் இருக்க ஞானம்ங்கிற சாகரம், அதில் போய் விழுவன். அப்படி நீ விழுந்துட்டேன் நான். ஸ்ரீ சுகவாச்ச இதி ப்ருவாணாவன்யோன்யம் இதி ப்ருவாணௌ அந்யோன்யம் தர்ம ஜிக்ஞாசயான் நிருப யுதாதே மகாவீத்யோ இந்திரவிருத்ரௌ யுதாம்பதி. இவ்வாறாக ஸ்ரீ சுகாச்சாரியால் சொல்ல ஆரம்பித்தார் பரீட்சித்திட்ட. இவ்வாறாக இந்த இந்திரனும் விருத்திரனும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசின்றாளாம். நல்ல உயர்ந்த விஷயங்களை பேசின்றாளாம். விருத்திரன் ரொம்ப வேதாந்தபரமாக உயர்ந்த தத்துவங்கள்லாம் எடுத்து சொன்னான். சண்டை போடுறது எப்படி, இந்திரனுக்கு ஜெயம் அப்பஜெயம் எது வந்தாலும் சண்டை போடணும் என்று சொன்னான். இந்திரனும் அவனுடைய அந்த சத்துவமான குணத்தை ஸ்லாகிச்சு பேசினான். இவ்வாறாக அவ ரெண்டு பேரும் பேசிட்டு சண்டை போட ஆரம்பித்தாள். ஆவித்ய பரிகம் விருத்ரஹா கார்ஷ்ணாய சமரிந்தமா இந்திராய பிராகிணோத்கோரம் வாமகஸ்தே நமாரிஷ. அப்பொழுது விருத்ராசுரன் இந்திரனை அடக்கணுங்கிறதுக்காக தன் கையில் இருந்த இரும்பு கதையை எடுத்து ஓங்கி அடித்தானாம் இந்திரனை நோக்கி. அவனுடைய இடது கையால் இந்திரனை ஒரு முஷ்டியினால் குத்தினான்னாள். இந்திராய பிராகிணோத்கோரம் வாமகஸ்தே நமாரிஷ. இடது கையால் இந்திரனை ஒரு அடி அடித்தானாம். சது விருத்ரஸ்ய பரிகம்
கரம் ச கரபோபமம் சிச்சேத யுகபத்தேவோ வஜ்ரேண சதபர்வணா. எப்படி ஒரு பெரிய மலையை ஒரு சமயம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால் தவிடுபொடியாக்கினானோ அதே மாதிரி இந்த விருத்ராசுரனுடைய அவனுடைய கைகள் பொடி பொடியாக புரோக்கன் டவுன்னார், எல்லாம் உடஞ்சி போச்சுன்னாள். தோர்பியாம் உத்கிருத்த மூலாபியாம் பபௌ ரக்தஸ்ரவோசுரா சின்ன பக்ஷோ யதா கோரா காத்பிரஷ்டோ வஜ்ரிணாஹதா. விருத்ரன் மேலெல்லாம் இந்த சண்டையினால் அவனுடைய கைகள் ரெண்டும் வெட்டப்பட்டன. அதனால் ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டின்னு இருக்கான். அப்பொழுது கூட பார்த்தா ரொம்ப அழகாக பெரிய மலை மாதிரி தன்னுடைய உடம்பை வச்சுன்னு ஓடி வந்தானாம். ஒரு மலை எப்படி ஒரு ரெக்கையை எடுத்துன்னு ஓடி வந்தால் இருக்குமோ அப்படி எழுந்து வந்தானால் இந்த இந்திரனால் தன்னுடைய கைகள் வெட்டப்பட்ட அந்த விருத்திரன் மா பிராணோ மகாவீரியோ மகாசர்ப இவத்விபம் கிருத்வாதராம் ஹனும் பூமௌ தைத்யோ திவ்யுத்தராம் ஹனும் நபோ கம்பீரவக்திரேண லிலிஹோல்பணஜிக்வயா தம்ஷ்ட்ராபிः காலகல்பாபிः கிரசன்னிவ ஜகத்ரயம் அதிமாத்திரமகாகாய ஆக்ஷிபன் தரசாகிரீன் கிரிராட் பாதச்சாரீவ பத்பியாம் நிர்ஜரயன்மயீம் ஜக்ராச சசமாசாத்ய வஜ்ரிணம் சகவாகனம். விருத்ரன் ரொம்ப பராக்கிரமசாலி, பலமடைஞ்சவன். அந்த பலத்தினால அவனுடைய மொகாக்கட்டையை கீழே வச்சு அவனுடைய தலையை தன்னுடைய மொகாக்கட்டினுடைய மேல் வாயால் இந்த ஆகாசம் முழுக்கையும் அப்படியே வச்சுருந்து தூக்கினானாம். அவனுடைய வாய் ரொம்ப பெருசாக அகலமாச்சு, ஆகாசம் மாதிரியே ஆச்சுன்னாள். அவனுடைய நாக்குகள் ரெண்டும் ஒரு பெரிய பாம்பு, மலைப்பாம்பு மாதிரி நீண்டுதான். அவனுடைய பற்கள் எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் இந்த விஸ்வத்தை பூரா முழுங்குற மாதிரி அவ்வளோ பெருசாக வாயை திறந்துன்னு வந்தான்னால். இவ்வளவு பெரிய ஒரு ரூபத்தை எடுத்து இந்த விருத்ரன் மலை மாதிரி இந்த பூமி அது எல்லாத்தையும் ஆட்டிண்டு ஒரு இமாலய மலையே நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இந்திரனுக்கு முன்னாடி ஓடி வந்தானாம். அப்போ இந்திரனையும் அவன் ஏறி இருந்திருந்த ஐராவதங்கிற யானையும் அதை ஓட்டின்னு வந்த யானை பாகனையும் எல்லாரையும் எப்படி ஒரு மலைப்பாம்பு முழுகிடுமோ அப்படி முழுங்க ஆரம்பிச்சானா. ஜக்ராச சமாசாத்திய வஜ்ரிணம் சகவாகனம். வஜ்ரணம்னான வஜ்ராயுதத்தை வச்சுருக்கிற இந்திரனையும் அவன் ஏறி வந்த ஐராவதங்கிற யானையை ஓட்டின்னு வர யானைப்பாகன் எல்லாரையும் மலைப்பாம்பு முழுகிற மாதிரி முழுங்க ஆரம்பித்தான். விருத்ரகிரஸ்தம் தமாலோக்கிய ச பிரஜாபதயசுராக ஹா கஷ்டமிதி நிர்விண்ணாக சுக்ருஷு சமஹர்ஷய. இதை பார்த்த அந்நிய தேவதைகள் எல்லாரும் ஹான்னு ஓங்காரம் ஹகாரம் பண்ணாலாம். அடடா, பெரிய துக்கம் ஏற்பட போகிறதே, இந்த விருத்ரன் இந்திரனை முழுங்கிட போகிறானே, அவன் ஏறி வர ஐராவதத்தோடு கூட சேர்த்து முழுகிட போகிறானே. எல்லாரும் கையை உயரக தூக்கிந்து ஹா கஷ்டம் இது நிர்வாணாக சத்தம் போட்டாலாம், கஷ்டம் ஏற்பட்டுடுத்தேன்னுட்டு. நிகீர்ணோப்பியசுரேந்திரேண நமமாரோதரம் கதா மகாபுருஷ சன்னத்தா யோகமாயா பலேனச்ச. ஆனால் இவன் இந்திரன் நாராயண கவசங்கிற நாராயணவர்மாங்கிற ஜபத்தை பண்ணிட்டு வந்து அந்த சக்தி இருக்குது அவனுக்கு. அதனால் அவனுக்கு நாராயணன் மாதிரியே பரம சக்தி இருக்கப்பட்டவன் அவன். அவருக்கு கொடுத்த சக்தி அந்த நாராயண கவசத்தை உபாசனை பண்ணி அவனுக்கு நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கப்பட்ட இந்திரன் இருக்கானே. அதனால் அவன் விருத்திரன் இவனை முழுங்கினா கூட அவன் விருத்திரனுடைய வயத்துக்குள்ளே போய் சாகலையாம் அவன். மகாபுருஷ சன்னத்தா யோகமாயா பலேனச்ச. எந்த ஒரு நாராயணவர்மாங்கிற கவச்சத்தை உபாசனை பண்ண இந்திரன் இருக்கானே அவன் விருத்திரனால் முழுங்கப்பட்டா கூட வயத்தில் போனால் கூட அவன் சாகவில்லையாம். பித்வா வஜ்ரேண தத்குக்ஷிம் நிஷ்கிரமிய பலபித்விபு உச்சகர்த்த சிரஷத்ரோ கிரிஷ்ருங்கமி வௌஜசா. வயத்துக்குள்ளே போன இந்திரன், விருத்திரனுடைய வயத்துக்குள்ளே போன இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அவன் வயத்தை கிழிச்சிருந்து வெளியில் வந்தானாம். இந்த விருத்திரனுடைய வயத்தை கிழிச்சிருந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தினால. வஜ்ரஸ்து தத் கந்தரமாசு வேகா
கிருந்தன் சமந்தாத் பரிவர்த்தமானः ஞபாதயத்தாவதஹர்கணேன யோ ஜோதிஷாமயனே வார்த்திரஹத்யே. இந்திரனுடைய வஜ்ராயுதம் இருக்கே, இது விருத்திரனோட வயத்தை கிழிச்சுன்னு வெளியில் வந்து தான். அப்போ அந்த வஜ்ராயுதத்தினால விருத்ராசனுடைய கழுத்தை அது வெட்ட ஆரம்பிச்சதுனால், எத்தனை வேகமாக வெட்டினா கூட அதுக்கு எத்தனை நாள் பிடிச்சதுனால், ஒரு 360 நாள் பிடிச்சிதான், ஒரு வருஷம் பிடிச்சிதான். ஏன்னா அவ்வளவு சீக்கிரமாக அவன் தலையை வெட்ட முடியலாம் அந்த வஜ்ராயுதத்தினால. அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அந்த விருத்திரன். அதுக்கு சரியான சமயத்தில் அந்த விருத்திரனை கழுத்தை வெட்டி கீழே தள்ளினானாம் இந்திரன். அந்த மரணம் ஏற்பட்டது விருத்திரனுக்கு. நாள் ததாச்சகே துந்துபயோ வினேதுஹு கந்தர்வசித்தாக சமஹர்ஷி சங்காக வார்த்திரக்னலிங்கைः தமபிஷ்டுவானா மந்திரைர்முதா குசுமைः அபியவர்ஷன். இந்திரனால் விருத்ராசுரன் கொல்லப்பட்டாங்கிறத தெரிஞ்சுட்டு கந்தர்வாள், சித்தாள், சாரணாள், இந்த அந்நிய தேவதைகள் எல்லாரும் ஆகாசத்தில் சப்தங்கள்லாம் போட்டுண்டு டான்ஸ் அடிச்சுட்டு மிருதங்கங்கள் வாசிச்சுண்டு துந்துபியெல்லாம் வாசிச்சுண்டு சந்தோஷப்பட்டு பிரசம்சித்து இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணாலாம். வேத கோஷம் பண்ணி இந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணி விருத்ரஹான்னு சொல்லி அவனை கொண்டாடினாலாம். விருத்ரனையே வதம் பண்ணவன் அவன் விட்டு. மந்திரைர்முதா குசுமை அபியவர்ஷன், எல்லாரும் புஷ்ப வருஷங்களை வருஷிச்சாலாம் இந்திரன் மேலே. விருத்ரஸ்ய தேகான் நிஷ்கிராந்தம் ஆத்மஜோதிரரிந்தம பஷ்யதாம் சர்வதேவானாம் அலோகம் சமபத்யத. ஹே பரீட்சித்து, அந்த விருத்திரனை இந்திரன் கொண்ட பிறகு அந்த விருத்திரனுடைய ஜீவாத்மா இருக்கே, அது அவனுடைய உடம்புலேருந்து கிளம்பி நேர பகவான்கிட்ட போய் சேர்ந்ததுனால், பகவான் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போய் சேர்ந்துதான். எல்லா தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கிறதையே சங்கர்ஷணமூர்த்தியான பகவானுடைய இருப்பிடமான நாராயணனுடைய இருப்பிடத்தை போய் சேர்ந்துதான் அந்த விருத்திரனுடைய ஜீவர ஆத்மா. அது சொல்லி முடித்தாள் சுக்காச்சாரியால். விருத்ரஸ்ய தேகான் நிஷ்கிராந்தம் ஆத்மஜோதிரரிந்தம பஷ்யதாம் சர்வதேவானாம் அலோகம் சமபத்யத. வைகுண்டலோகத்துக்கு போய் சேர்ந்துதான் நேர விருத்திரனுடைய ஆத்மா ஜோதி ஸ்வரூபமான்னு சொன்னாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே 12 ஸ்ரீஹரையே நமः. இவ்வாறாக இந்திரனால் விருத்திரன் கொல்லப்பட்டான்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரையே நமः. இந்திர உவாச்ச அஹோ தானவசித்தோசி யஸ்ய தே மதிரீத்ரிஷி பக்தः சர்வாத்மனாத்மானம் சுஹ்ருதம் ஜகதீஸ்வரம் பவானதார்ஷீன் மாயாம் வை வைஷ்ணவீம் ஜனமோகினீம் யத்விஹாயாசுரம் பாவம் மகாபுருஷதாம் கதः கல்விதம் மகதாச்சர்யம் யத்ரஜः பிரகிருதேஸ்தவ வாசுதேவே பகவதி சத்வாத்மனி திருடாமதிः யஸ்ய பக்திர்பகவதி ஹரௌ நிஸ்ரேயசேஸ்வரே விக்ரீடதோ அமிர்தாம்போதௌ கிம் க்ஷுத்ரைः காதகோதகைः. ஸ்ரீசுகோவாச்ச இதி ப்ருவாணௌ அந்யோன்யம் தர்மஜிஜ்ஞாசயா நிருப யுயுதாதே மகாவீர்யௌ இந்திரவருத்தௌ யுதாம்பதி ஆவித்ய பரிகம் விருத்ரஹ
ஆவித்ய பரிகம் விருத்ரஹ காஷ்ணாயாசம் அரிந்தமஹ காஷ்ணாயாசம் அரிந்தமஹ இந்திராய பிராகிணோத்கோரம் இந்திராய பிராகிணோத்கோரம் வாமஹஸ்தேன மாரிஷ வாமஹஸ்தேன மாரிஷ சது விருத்ரஸ்ய பரிகம் சது விருத்ரஸ்ய பரிகம் கரம் ச கரபோபமம் கரம் ச கரபோபமம் சிச்சேத யுகபத்தேவோ சிச்சேத யுகபத்தேவோ வஜ்ரேண சதபர்வணா வஜ்ரேண சதபர்வணா தோர்பியாம் உத்கிருத்தமூலாபியாம் தோர்பியாம் உத்கிருத்தமூலாபியாம் பபௌ ரக்தஸ்ரவோசுரः பபௌ ரக்தஸ்ரவோசுரः छिन्नपक्षो यथा गोत्रः छिन्नपक्षो यथा गोत्रः खाद्भ्रष्टो वज्रिणा हतः खाद्भ्रष्टो वज्रिणा हतः महाप्राणो महावीर्यो महाप्राणो महावीर्यो महासर्प इव द्विपं महासर्प इव द्विपं कृत्वाधरां हनुं भूमौ कृत्वाधरां हनुं भूमौ दैत्यो दिव्युत्तरां हनुं दैत्यो दिव्युत्तरां हनुं नभो गम्भीरवक्त्रेण नभो गम्भीरवक्त्रेण लेलिहोल्बणजिह्वया लेलिहोल्बणजिह्वया दंष्ट्राभिः कालकल्पाभिः दंष्ट्राभिः कालकल्पाभिः ग्रसन्निव जगत्त्रयं ग्रसन्निव जगत्त्रयम् अतिमात्रमहाकाय 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 आक्षिपंस्तरसागिरीन् आक्षिपंस्तरसागिरीन् गिरिराट् पादचारीव गिरिराट् पादचारीव पद्भ्यां निर्जरयन्महीं पद्भ्यां निर्जरयन्महीं जग्रास ससमासाद्य जग्रास ससमासाद्य वज्रिणं सहवाहनं वज्रिणं सहवाहनं वृत्रग्रस्तं तमालोक्य वृत्रग्रस्तं तमालोक्य सप्रजापतयः सुराः सप्रजापतयः सुराः आकष्टमिति निर्विण्णाः आकष्टमिति निर्विण्णाः चुक्रुषुः समहर्षयः चुक्रुषुः समहर्षयः निकीर्णो अप्यसुरेन्द्रेण निकीर्णोऽप्यसुरेन्द्रेण न ममारोदरं गतः न ममारोदरं गतः महापुरुषसन्नद्धो महापुरुषसन्नद्धो योगमायाबलेन च भित्वा वज्रेण तत्कुक्षिं भित्वा वज्रेण तत्कुक्षिं निष्क्रम्य बलभिद्विभुः निष्क्रम्य बलभिद्विभुः उच्चकर्तशिरःशत्रोः उच्चकर्तशिरश्शत्रोः उच्चकर्तशिरश्शत्रोः गिरिशृङ्गमिवौजसा गिरिशृङ्गमिवौजसा वज्रस्तु तत्कन्धरम् आशुवेगः वज्रस्तु तत्कन्धरम् आशुवेगः कृन्तन् समन्तात् परिवर्तमानः कृन्तन् समन्तात् परिवर्तमानः न्यपातयत् तावदहर्गणेन न्यपातयत् तावदहर्गणेन यो ज्योतिषामयने वार्त्रहत्ये यो ज्योतिषामयने वार्त्रहत्ये तदा चखे दुन्दुभयो विनेदुः तदा चखे दुन्दुभयो विनेदुः गन्धर्वसिद्धाः समहर्षिसङ्घाः गन्धर्वसिद्धाः समहर्षिसङ्घाः वार्त्रघ्नलिङ्गैः तमभिष्टुवानाः वार्त्रघ्नलिङ्गैः तमभिष्टुवानाः मन्त्रैर्मुदा कुसुमैः अभ्यवर्षन् मन्त्रैर्मुदा कुसुमैः अभ्यवर्षन् वृत्रस्य देहात् निष्क्रान्तं वृत्रस्य देहान् निष्क्रान्तम् आत्मज्योतिररिन्दम आत्मज्योतिररिन्दम पश्यतां सर्वदेवानाम् अलोकं समपद्यत अलोकं समपद्यत श्रीहरये नमः
इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे द्वादशोऽध्यायः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे द्वादशोऽध्यायः. श्री ऋषिरुवाच एवं जिज्ञासुः नृपदेहमाजौ मृत्युं वरं विजयान् मन्यमानः शुहुलं प्रगृह्याभ्यपतत् सुरेन्द्रं यथा महापुरुषं कैटभोप्सु ततो युगान्ताग्निकठोरजिह्वम् आविध्यशूलं तरसा सुरेन्द्रः क्षिप्त्वा महेन्द्राय विनद्य वीरो हतोऽसि पापेति रुषा जगाद ख आपतत्तद्विचलद्ग्रहोल्कवत् निरीक्ष्य दुष्प्रेक्ष्यमजातविक्लवः वज्रेण वज्री शतपर्वणाच्छिनत् भुजं च तस्योरगराजभोगं छिन्नैकबाहुः परिघेन वृत्रः संरब्ध आसाद्य गृहीतवज्रं हनौ तताडेन्द्रमथामरेभं वज्रं सहस्तान्यपतन्मघोनः वृत्रस्य कर्मातिमहाद्भुतं तत् सुरासुराश्चारणसिद्धसङ्गाः अपूजयंस्तत्पुरुहूतसङ्कटं निरीक्ष्य हेति विचुक्रुशुर्भृशम् इन्द्रो न वज्रं जगृहे विलञ्जितः च्युतं स्वहस्ताद् अरिसन्निधौ पुनः तमाह वृत्रो हरात्तवज्रो जहि स्वशत्रुं न विषादकालः युयुत्सतां कुत्रचिदात्ततायिनां जयः सदैकत्र न वै परात्मनां विनैकमुत्पत्तिलयस्थितीश्वरं सर्वज्ञमाद्यं पुरुषं सनातनं लोकाः सपालाः यस्येमे श्वसन्ति विवशावशे द्विजा इव शिचा बद्धाः सकाल इह कारणम् ओजस्सहो बलं प्राणम् अमृतं मृत्युमेव च तमज्ञाय जनो हेतुम् आत्मानं मन्यते जडं यथा दारुमयी नारी यथा पत्रमयो मृगः एवं भूतानि मघवन् ईशतन्त्राणि विद्धि भोः पुरुषप्रकृतिर्व्यक्तम् आत्मा भूतेन्द्रियाशयाः शक्नुवन्ति अस्य सर्गादो न विना यदनुग्रहात् अविद्वान् एवमात्मानं मन्यते अनीशमीश्वरं भूतैः सृजति भूतानि ग्रसते तानि तैः स्वयम् आयुश्रीः कीर्तिरैश्वर्यम् आशिषः पुरुषस्य याः भवन्त्येव हि तत्काले यथा निच्छोर्विपर्ययाः तस्मादकीर्त्येशसोः जयापजययोरपि समस्यात् सुखदुःखाभ्यां मृत्युजीवितयोस्तथा सत्वं रजस्तम इति प्रकृतेत्नात्मनो गुणाः तत्र साक्षिणमात्मानं यो वेद स न बध्यते पश्य मां निर्जितं शत्रु वृक्णायुधभुजं मृधे घटमानं यथा शक्ति तव प्राणजिगीर्षया प्राणग्लहोऽयं समरः इष्वक्षो वाहनासनः अत्र न ज्ञायते मुष्य जयो मुष्यपराजयः. श्रीशुक उवाच इन्द्रो वृत्रवचः श्रुत्वा गतालीकमपूजयत् गृहीतवज्रप्रहसन् तमाह गतविस्मयः. इन्द्र उवाच अहो दानवसिद्धोऽसि यस्य ते मतिरीदृशी भक्तः सर्वात्मनात्मानं सुहृदं जगदीश्वरं भवानतार्षीन्मायां वै वैष्णवीं जनमोहिनीं यद्विहायासुरं भावं महापुरुषतां गतः. कल्विदं महदाश्चर्यं यद्रजः प्रकृतेस्तव वासुदेवे भगवति सत्त्वात्मनि दृढामतिः यस्य भक्तिर्भगवती हरौ निःश्रेयसेश्वरे विक्रीडतोऽमृताम्भोधौ किं क्षुद्रैः घातकोदकैः. श्रीशुकोवाच इति ब्रुवाणावन्योन्यं धर्मजिज्ञासया नृप
युयुधाते महावीर्यौ इन्द्रवृत्रौ युधाम्पति आविद्य परिघं वृत्रः कार्ष्णाय समरिन्दमः इन्द्राय प्राहिणोद्घोरं वामहस्तेन मारिष स तु वृत्रस्य परिघं करं च करभोपमं चिच्छेदयुगपद्देवो वज्रेण शतपर्वणा दोर्भ्याम् उत्कृत्तमूलाभ्यां बभौ रक्तस्रवोऽसुरः छिन्नपक्षो यथा गोत्रः खाद्भ्रष्टो वज्रिणा हतः महाप्राणो महावीर्यो महासर्प इव द्विपं कृत्वा धरां हनुं भूमौ दैत्यो दिव्युतरां हनुं नभो गम्भीरवक्त्रेण लिलिहोल्बणजिह्वया दंष्ट्राभिः कालकल्पाभिः ग्रसन्निव जगत्त्रयम् अतिमात्रमहाकाय आक्षिपंस्तरसागिरीन् गिरिराट् पादचारीव पद्भ्यां निर्जरयन्महीं जग्रास ससमासाद्य वज्रिणं सहवाहनं वृत्रग्रस्तं तमालोक्य स प्रजापतयः सुराः हा कष्टमिति निर्विण्णाः चुकृषुः समहर्षयः निगीर्णो अपि असुरेन्द्रेण न ममारोदरं गतः महापुरुषसन्नद्धो योगमायाबलेन च भित्त्वा वज्रेण तत्कुक्षिं निष्क्रम्य बलभिद्विभुः उच्चकर्तशिरःशत्रोः गिरिशृङ्गमिवौजसा वज्रस्तु तत्कन्धरमाशु वेगः कृन्तन् समन्तात् परिवर्तमानः न्यपातयत् तावदहर्गणेन यो ज्योतिषामयने वार्त्रहत्ये तदा चखे दुन्दुभयो विनेदुः गन्धर्वसिद्धाः समहर्षिसङ्घाः वार्त्रघ्नलिङ्गैः तमभिष्टुवाना मन्त्रैर्मुदा कुसुमैः अभ्यवर्षन् वृत्रस्य देहात् निष्क्रान्तम् आत्मज्योतिररिन्दम पश्यतां सर्वदेवानाम् अलोकं समपद्यत श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे द्वादशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.